ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி குரு பூர்ணிமாவும் இருக்குது. அதனால் குருவோட அருள் ஆசி எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். அதே மாதிரி எல்லாருக்கும் குருவாக இருக்கிற தத்தாத்திரேயரை சந்திர வம்சத்து அரசனான நகுஷனோட பேரனும் யயாதியோட மகனுமான எது அப்படிங்கிற மன்னன் சந்திக்கிறாரு. சந்தித்து நீங்கள் எப்படி இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தத்தாத்திரேயர் சொல்கிறாரு, எனக்கு 24 குருமார்கள் இருக்காங்க அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு குரு தானே இருப்பாங்க, அது என்ன உங்களுக்கு 24 குருமார்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த உலகம் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லுது. அதனால் பார்க்குற எல்லாத்தையுமே நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, நீங்கள் சொன்ன அந்த 24 குருமார்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தத்தாத்திரேயர் சொல்கிறாரு, பூமிக்கிட்ட இருந்து பொறுமையும், வாயுக்கிட்ட இருந்து தேவையான அளவு, அதாவது காற்று அதிகமாக வந்தாலும் ஆபத்து, கம்மியாக வந்தாலும் ஆபத்து, அதனால் தேவையான அளவு மட்டும் வேணும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய சாப்பாடு கூட அதே மாதிரி தான். அடுத்தது ஆகாயம். இந்த ஆகாயம் பறந்து விரிந்து இருக்கிறது நம்மளுக்கு பிரம்மத்தை உணர்த்துது. நீர் எப்போவுமே தூய்மையை உணர்த்துது. அக்னி எதையுமே ஒதுக்கி தள்ளாது, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அது பொறுத்துக்குது. அதே மாதிரியே நம்மளுடைய மனசு இருக்கணுமா. அடுத்தது சந்திரன், ஆத்மா. சந்திரன் வளர்கிற மாதிரி இருக்கும், தேயிற மாதிரி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆத்மா மட்டும்தான் நிலையானது. இந்த உடல் எப்போ வேணாலும் மறையும். அதே மாதிரி சூரியன்கிட்ட இருந்து ஞானத்தை நாம் கற்றுக்கலாம். புறாக்கிட்ட இருந்து முக்தியை கற்றுக்கலாம். மலைப்பாம்புக்கிட்ட இருந்து கிடைத்ததை வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். கடல்கிட்ட ஆத்ம ஞானத்தை கற்றுக்கலாம். இருக்கும்போதும் சந்தோஷப்படக்கூடாது, இல்லாத போதும் வருத்தம் அடையக்கூடாது அப்படிங்கிறத கடல் நம்மளுக்கு சொல்லுது. விட்டில் பூச்சி மாயையாக இருக்கிற நெருப்பை பார்த்து விட்டில் பூச்சி மயங்குற மாதிரி நாம் எதுக்காகவும் மயங்கக்கூடாது. அடுத்தது தேன், ஞானம். தேவையானதை மட்டும் அது என்ன பண்ணுது, அந்த பூக்குள்ளாரிருந்து எடுத்துக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஞானத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த தேனி எனக்கு சொல்லுது. அடுத்தது ஆண் யானை. ஞானிகளோட மனநிலைமையை காமிக்குது. பெண்களிடம் மயங்கக்கூடாது அப்படிங்கிற உண்மையை ஆண் யானை உணர்த்துது. தேன் எடுப்பவன், சம்சாரத்தின் சாரம். இந்த சம்சாரம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு துறவுக்குண்டான அடிப்படை கல்வி மாதிரி. அதில் நம்ம முறைப்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உண்மையான துறவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது மான். உலக இன்பங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத மான் உணர்த்துது. அடுத்தது மீன். ஆசையை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத உணர்த்துது. அடுத்தது பிங்களா அப்படிங்கிற வேசி. பகவானை எப்படி சரணடைகிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குற அப்படி. அடுத்தது குரூர பறவை. தேவைக்கு மேலே நம்ம சேகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அது கற்றுக் கொடுக்குது. அடுத்தது பச்சிளங்குழந்தை. குணங்களை எல்லாம் கடந்த ஞானி. அதுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்க்கும். அவ்வளோ பெரிய ஞானி யார் அப்படின்னாக்கா பச்சிளம் குழந்தைகள் தான். அடுத்தது கன்னிப்பெண், வைராக்கியம். ஒரு பெண் கன்னித்துறவியாக இருக்கிறது பெரிய விஷயம். அதனால் அவங்கக்கிட்ட இருந்து நான் வைராக்கியத்தை கற்றுக்கிட்டேன். அடுத்தது வில்லாளி. அவங்க பரபிரம்மம். அவங்களுடைய இலக்கு ஏதோ அதை மட்டும்தான் அந்த அம்பு விடுறவங்க பார்வையாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பரபிரம்மத்தோட பார்வையில் மட்டும்தான் நாம் இருக்கணும். அடுத்தது பாம்பு. இருப்பதை கொண்டு சந்தோஷம் அடையிறது. அதாவது இப்படி தான் இடம் இருக்கணும் அப்படிங்கிறதுல எப்படியாப்பட்ட இடமா இருந்தாலும் அது இருந்துக்கும். அடுத்தது குளவி. ஜீவன் முக்தன் நிலையை உணர்த்துது. அடுத்தது உடல். இந்த உடல் தான் நம்மளுக்கு விவேகத்தையும் வைராக்கியத்தையும் காமிக்குது. நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஞானம் கிடைக்கும். அதை நம்ம தேடி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தத்தாத்திரேயர் சொல்கிறாரு. வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த 24 குருமார்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நான் ஒரு குருவை காமிக்க போகிறேன். யார் அப்படின்னாக்கா எங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற பப்பி அப்படிங்கிற இந்த நாய் தான். இதுக்கிட்ட இருந்து அசாத்தியமான பொறுமையை கற்றுக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா நம்ம என்ன தான் துரத்தினாலும் சரி, அடித்தாலும் சரி, அது என்ன பண்ணும், அப்படியே அமைதியாக படுத்துக்கும். எந்திரி அப்படின்னா கூட எந்திரிக்காது. சொல்லி நம்மளுக்கு என்ன ஆகிடும், சலுப்பாகி நம்மளுக்கே பொறுமையை கற்றுக் கொடுத்துரும் இது. அதனால் பொறுமையை கற்றுக் கொடுத்த பப்பிக்கும் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நன்றியை சொல்லிடலாம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.